Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலே ராசியிலே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள். இதை விட ஒரு மோசமான அமைப்பு எதுவுமே இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாதகாதிபதி செவ்வாய் உடம்பில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். 4, 7, 8 பார்க்கிறார். 4ஆம் இடமாகப்பட்ட ப்ரமோஷனை கெடுப்பார். 7ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய திருமண வாழ்க்கையை கெடுப்பார். 8ஆம் இடத்துல ஆபத்துகளை உண்டு பண்ணுவார். இது எல்லாத்தையும் செவ்வாய் பண்ணுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு, எங்களுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் சார், எனக்கு ஒரு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது சார், கவலை விடாதீங்க. இந்த மாதம் IVF ஐயோ அது என்னவோ அது எதுவுமே தேவையில்லை. உங்கள் அன்பின் நிமித்தமாகவே காதலின் பரிசாக கடவுளே வந்து குழந்தையாக பிறப்பார். ரொம்ப அற்புதமான விஷயம். ராசிநாதனோடு சேர்ந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், இல்லற வாழ்க்கையில் சில பேருக்கு இந்த மொட்டிலிட்டி ப்ராப்ளம், சில பேருக்கு இந்த கருமுட்டைகள் ப்ராப்ளம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். இது எல்லாமே சரியாகி உங்களுக்குரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். குழந்தை பிராப்திக்கான தங்கமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு மகனாக தருவார். அடுத்ததாக 12ஆம் இடத்துல 2 குடையவன் சென்று அமர்ந்து கொண்டிருக்கார். 2 குடையவன் 12ஆம் வீட்டில் ராசியில் செவ்வாய் உட்காந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்துல ராகு. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன காரணம்னா 4ஆம் இடம் என்பது கற்பு, 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. சார் நான் என்னோட கோர்ட்டில் எனக்கான பதில்களும் கேள்விகளும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது நம்மகிட்ட சொல்கிறாங்க, சார் என்ன சார் கம்பெனியில் ஒரே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க சார், நான் திருப்பி கேட்குறேன், உங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியாதா? உங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரிலனா நீங்கள் வீக்னஸ்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த உலகத்தில் நீங்கள் அமெரிக்காவில் 34வது மாடிக்கு போய் அங்கே ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாலும் அங்கேயும் ஒருத்தன் பாலிடிக்ஸ் பண்ண தான் செய்வான். அவனை எதிர்கொள்ள கூட உங்களுக்கு தெரில. உங்களை நான் எதிர்த்து வரும் அம்புகளுக்கு பதில் அம்புகள் செய்ய சொல்லவில்லை, ஆனால் எதிர்த்து வரும் அம்புகளுக்கு கவசங்கள் கூட தயாரிக்காத அளவுக்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னா நீங்கள் எதுக்கு வேலைக்கு வரீங்க? அப்புறம் வருகின்ற அம்புகளுக்கு கவசங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். உங்களை யாரும் பதிலுக்கு தாக்க சொல்ல. ஆனால் யூனிட்டு அதுவும் உங்களுக்கு தெரியணும். அதுவும் ஒரு அரசியல் அறிவுதான். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது ப்ரமோஷனை தடை பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு என்ன சார், அவருக்கு என்ன சார், ஜாலியாக ஆண்டுட்டியே அழகாக போயிட்டு வந்துட்டார் சார் என்று சொல்வார்கள். அப்படி சொல்கிறவங்கள திருப்பி சொல்லுங்க, இங்கே பாருங்கள் சார், உங்கள் வேலையை பற்றி நான் கேட்டேனா, என் வேலையை பற்றி ஏன் பேசுகிறீங்க? சாலிடாக இருக்கணும் உங்கள் வார்த்தை. உங்களுடைய வேலையை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க. இதை நான் நிறைய இடத்துல சொல்லிட்டே வரேன். உங்கள் வேலையை கிண்டல் பண்ண அனுமதிச்சிங்கன்னா உங்கள் வேலை போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்றைய கிண்டல் நாளைக்கு என்ன ஆகும்? இது பரவி 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 ஆக ஆன் டியூட்டி போகிறதே சும்மா தான் அப்படின்னு ஆயிரும். அடுத்த வார்த்தை, அப்போ ஆன் டியூட்டி போய் அங்கே போய் ஜாலியாக தான் இருக்காங்க. அடுத்த வார்த்தை, ஆன் டியூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த வார்த்தை, ஆன் டியூட்டி போனேன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடிட்டாங்க. எங்கே போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த கதை? அப்போது இது ஆரம்பத்தில் நீங்கள் இதை அனுமதிச்சதுனால தான் இதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வருது. ஆரம்பத்திலே கட் பண்ணி போட்டுருங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வேலையை கிண்டல் செய்ய அனுமதிக்காதீர்கள். உங்கள் கேரக்டர் கிண்டல் பண்ண அனுமதிக்காதீர்கள். உங்களுக்கு என்ன செய்ய, ஜாலியாக 2 பொண்டாட்டியே, தேவையானதை பேசுங்க. விளையாட்டு வேறு, விபரீதமாக தேவையான சில விஷயங்களில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. எவ்வளோ வேணால் ஜாலி பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள். நம்மளை கிண்டல் அடிக்க அனுமதிக்காதீர்கள். செவ்வாய் என்ன, செவ்வாவுக்கு தாத்தா வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ராசியில் அமர்ந்து கொண்டு 4ஐ பார்க்கிறார், 7, 8ஐ பார்க்கிறார் எனும் பொழுது ஏன்னா ஏற்கனவே 7ல் ராகு. 7ல் ராகு இருந்தால் என்னாகும்? கருப்பு தான் கெடும். திரும்பவும் அதிலே தான் வந்து நிற்கும். சார் உங்களுக்கு 7.5 தான் வரணும்னு முடிவு பண்ணால் எப்படி வேணால் வரும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. கிரகங்கள் உங்களுக்கு கட்டம் கட்டிருச்சுன்னா என்ன வேணால் செய்யும். புரியுதுங்களா? பிரியா அம்மா ஒரு நம்பர், பிரியா அம்மு இது இன்னொரு நம்பர். பிரியா அம்மு உங்களோட எக்ஸு. பிரியா அம்மா உண்மையிலேயே உங்கள் தங்கச்சி பிரியா உங்களுடைய சித்தி பொண்ணோட அப்படி சம்திங், உங்கள் தோழியோட அம்மா, பிரியாவோட அம்மா. இது பிரியா அம்மு. அம்மு வேறு, அம்மா வேறு. பிரியா அம்மாவுக்கு அனுப்புறது அம்முக்கு அனுப்பக்கூடாது, அம்முக்கு அனுப்புறது அம்மாவுக்கு அனுப்பக்கூடாது. எக்கு தப்பாக அனுப்பி மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கோபால். பச்சையாக மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. ஐ லவ் யூ உம்மான்னு அனுப்பிவிட்டு அப்புறம் என்ன நீங்கள் சமாளிக்க கூட முடியாது. இல்லைங்க அது வந்துங்க அது பார்த்தீங்கன்னா அது இந்த வேற ஒருத்தருக்கு அனுப்ப, அந்த வேற ஒருத்தர் யார்? அது வந்து நான் இப்போது என்ன சொல்கிறது, அது என் மனைவி. யோ உருட்டாத. 20 வருஷத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு நீ ஐ லவ் யூ உம்மான்னு அனுப்ப போகிறேன். இதை நான் நம்ப போகிறேன். சரி அனுப்பிச்சியா, அதில் எதுக்கு போட்டு அனுப்பிச்சேன்? அது இப்போ என் ஒய்ஃபு நானும் இப்படி தான் மாற்றி மாற்றி போட்டு அனுப்பிக்குவோம்.
சும்மா இருந்த ஒய்ஃபை இழுத்து விட்டு கேவலப்படுத்தி என்னென்ன பண்ணி விட்டாரு பார்த்தீங்களா ராகு. நான் உன் ஒய்ஃப்டே கேட்குறேன். ஐயோ வேணாங்க. அடுத்த பொண்ணு என்ன இந்த மாதிரி உன் புரிச்சு எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கான். கேட்டால் வழக்கமாக உனக்கு இப்படி தான் அனுப்புவானாமே. என்ன அதே போட்டோ அனுப்பிச்சானா? என்ன போட்டோ அனுப்பிச்சான்? கடைசி வரைக்கும் அது என்ன போட்டோன்னு சொல்லவே மாட்டாங்க. கடைசியாக தான் தெரியாது, ஒரு குரங்கு போட்டோ. இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டதுலாம் வேற ஏதோ. அவ்வளோ பெரிய ஆள்லாம் நீங்கள் கிடையாது. நீங்கள் வேற ஏதோ நினச்சிங்க. ஆனால் ஜென்ரலாக போட்டோன்னே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் கேட்பாங்க. போனோடனே இது ஒரு வேலையா? இந்த படம் பார்த்துறீங்களா இல்லையா? பேக்கரி. எனக்கு 1008 வேலை இருக்கியா, இந்த பேக்கரி எப்படி வாங்கின கதை மட்டும் சொல்லியா? அந்த மாதிரி இந்த மேட்ரு நான் இவ்வளோ தூரம் பரவிருச்சா? நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் கூட என்ன பிரியாவுக்கு நீங்கள் எதோ போட்டோ அனுப்பிச்சிங்களாமே. நம்ம பிரியாவுக்கு போட்டோ அனுப்பிச்சது ஊர் போல தெரிஞ்சு போச்சு. அதனால் ராசியில் கேது இருக்கும் முறை, கேது வேறு இருக்கார், செவ்வாய் வேறு இருக்கார், 4 பார்க்குறார், 7ல் ராகு. டைவர்ஸ்னே கேட்கும் உங்கள் பொண்டாட்டி சும்மாவே கூப்பிட்டு. இங்கே வேறு மத்தியானம்லாம் டைவர்ஸ் பண்ணிடுவேன். நல்லா பண்ணுமா, சந்தோஷமாக பண்ணுமா. இப்போ தான் இட்லியில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் சட்னி ஊற்றி விட்டுரு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டே டைவர்ஸ் பண்ணலாமா என்று சொல்லி அது ஒரு காமெடி ஆக்கி விட்ருங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பதிலுக்கு பதில் பேசி தான் அவங்கள அப்டேட் பண்ணுறீங்க. அவங்க டைவர்ஸ்ன்னு சொல்லும் போது வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்ட்டிங்கன்னா இவனெல்லாம் திட்டி வேஸ்ட்டுன்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து போயிடுவாங்க. நீங்கள் பதிலுக்கு பதில் பாயிண்ட் எடுத்து கொடுத்தா அது எப்படி நீ பண்ணுவேன்? இந்த வீடு என் பேரில் இருக்குது, அப்படி பண்ணிடுவியா? சட்டத்தின் அடிப்படையில் இந்த வீடு உனக்கு சொந்தங்கிறத சட்டத்தின் சரத்தை சொல்லுது. இப்போ இது ரொம்ப முக்கியமாக. இப்போ நீங்கள் எவ்வளோ எஜுகேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சொல்லி கொடுத்து அவங்க உண்மையிலே லா பாயிண்ட்டோட அடுத்ததாக அட்டாக் பண்ணுவாங்க. நானும் படித்தேன். புருஷன் சம்பாதிச்சதெல்லாம் பொண்டாட்டிக்கு தான் சொந்தம்னு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு. ஆகியனால இந்த வீடு என்னோட தான் வெளியே போ. ஐயோ, நம்ம ஒன்று சொல்ல போக உச்சநீதிமன்ற கேஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வர ஆயா. வாயை வச்சுட்டு சும்மா இருங்களேன். சரின்னு கேட்டு 2 திட்டோடு முடிஞ்சு போயிடும். அப்டேட் பண்ணி விடாதீங்க, அவங்க உங்களோட அப்டேட் ஆயிடுவாங்க. அதனால் ஜாக்கிரதை. டெக்னீஷியன் சண்டை போடுறாரு, ஏதாவது சண்டை போடுறாரு. என்ன ஓவர் டைமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் எல்லாம் கொடுக்கலாம், நான் நாளைக்கு கொடுக்கலாம், நான் பத்திரமா போனேன் கம்முன்னு போயிடுவார். ஓவர் டைம்னா என்ன தெரியுமா கேட்டிங்கன்னா அவர் போய் HR பாலிசியில் எடுத்து படிச்சு வருவார். 22/6/8 அப்படின்னா என் சேலரியில் பேசிக் வேஜஸ்லேருந்து இவ்வளோ. ஆமாம், என் பேசிக் வேஜஸ் எவ்வளோ? ஆஹா, நோண்ட ஆரம்பிச்சிட்டானே. நம்மளே ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். தேவையா இதெல்லாம்? அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை சண்டை போடாதீங்க. சண்டை போடாமல் ராசியில் செவ்வாய் இருந்தால் வேகம் வரும். நீங்கள் லா பாயிண்ட் பேசுகிறதா நினச்சா அவனுக்கு அறிவு விட்டுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போது அதனால் சிம்மராசிக்காரர்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பேசுவது எதிராளி சண்டை போடுறாங்கன்னா அந்த சண்டையை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு சரிங்க விடுங்க சாப்பிடுங்க விடுங்க அப்படின்ட்டு போயிடுறது சிறப்பு. உட்காந்து சொல்லிக் கொடுக்குறேன் பேர் வழின்னு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கும் பிரச்சனை அவருக்கும் பிரச்சனை. சிம்மராசிக்காரர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. பெனாங் நகரிலே. மலேசியாவுக்கு வாரம் வருகிறேன். இப்போ பேரா, கிளாங், கோலாலம்பூர், அங்கே இருக்கிற பெனாங் எல்லாரையும் சந்திக்கிறேன். மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்னை நேரடியாக சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.